என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் மனதார ஒரு சந்தோஷமான வாக்கினை தரவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். மகிழ்ச்சியாகவே கேள் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை நீ கனவில் கூட நினைத்து பார்த்திராத ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கப் போகின்றது. உன் அப்பா நான் நடத்தி தருவதாக முடிவெடுத்து விட்டேன். இதுவரை என்னிடம் நீ வந்து பல விஷயங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள் அப்பா என்று கேட்டிருக்கிறாய். நானும் என் பிள்ளை பல விஷயங்களை நடத்தி கொடுத்தும் இருக்கின்றேன். நீ நன்றி சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறாய் அல்லவா? ஆனால் இன்றோ நீ எப்போதும் நினைத்து பார்க்காத, கனவில் கூட யோசித்து பார்க்காத ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது என்பதை தெரிவிக்கவே நான் வந்துள்ளேன். முழுமையாக கேள் தங்கமே. முடிவில் ஒரு அற்புதத்தை உணர்வாய். உன்னுடைய கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் சிறப்பாக உள்ளது. எனவே தான் உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிடு என்று நான் பலமுறை கூறியுள்ளேன். உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன்னுடைய கண்கள் ஏங்கும் உன் மனம் நடந்து விடாதா என்று தவிக்கும் உன்னுடைய உள்ளம், உன்னை உருக்குலைக்க வைத்த சூழ்நிலைகள் என்று எல்லாமே இனி சிதறப் போகின்றது. நீ வெற்றி பெற்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு கிரீடத்தை சூட்டப் போகின்றாய். இப்போதிருக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்கின்ற நீ வெகு சீக்கிரத்தில் பூத்து குலுங்க போகின்றாய். ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டு விட்டாய் என்பதற்காக வருத்தப்படாதே. நிச்சயம் நீ வேறொரு இடத்தில் சிறப்பாக மதிக்கப்படுவாய். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி உன்னை யாராலும் நெருங்க முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றவற்றை உன்னுடைய பக்கத்தில் கூட வரவிடமாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றாய்? ஏன் கலங்கி நிற்கின்றாய்? ஒரு நாள் விடியும் என்றுதானே காத்திருந்தாய். இதோ உனக்கான அந்த நாள் வந்து விட்டது என்று கூறுகிறேன். இன்னும் கலங்கிக் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? வேதனைகள் எல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாறும். சோதனைகள் எல்லாம் உனக்கு சாதனைகளாக மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல மகனே, உன்னுள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கே. இப்போது நீயே அதை உணர்ந்திருப்பாய். ஆரம்பத்தில் பயந்து கொண்டிருந்த நீ இப்போது எத்தனை தைரியமாக, எத்தனை துணிச்சலுடன் நிமிர்ந்து நிற்கின்றாய். உன்மேல் உனக்கே ஒரு நம்பிக்கை வந்து விட்டதல்லவா? இனிமேல் யாரும் எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்திருக்கிறதல்லவா? ஒரு நொடியேனும் அந்த நம்பிக்கையை நீ உணர்ந்தாயல்லவா? இதுவே உன்னுடைய சோதனைகளின் வெற்றி, நீ அடைந்த வெற்றி. இழந்து விட்டேன் என்றெல்லாம் வருத்தப்பட ஒன்றுமில்லை. இறைவன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று கூட தவறுதலாக கூட இன்னொருவரிடம் சென்று விடாது. இது எது உனக்கானதோ அதை அடைந்தே தீர்வாய். இதுவே இயற்கையின் நியதி. இதுவே உனக்காக எழுதப்பட்ட விதி. தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை துளைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. ஆனால் நீ இழந்தது உன்னுடைய பொக்கிஷங்களை அல்ல, உன்னுடைய குப்பைகளை மட்டுமே. உனக்கான பொக்கிஷம் உனக்காக இன்னும் காத்திருக்கின்றது. வெற்றிடமாக இருந்தால் தானே அந்த இடத்தில் புதிதாய் ஒன்றை நிரப்ப முடியும். இத்தனை நாட்களாக நீ குப்பைகளை சுமந்து அலைந்தாய். இப்போதுதான் அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு வெறும் கைகளுடன் இருக்கின்றாய். அந்த கைகளில் பொக்கிஷத்தை கொண்டு நிரப்பப் போகின்றேன். இப்போது உனக்கு ஒன்றும் புரியாது. உன்னை விட்டு தீமைகள் எல்லாம் அகன்று விட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத்தான் போகின்றது. அதை உணர்வதற்காகவே உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள். இதுவரை நீ என்னிடம் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாகத்தான் நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் உன் வாழ்வில் சந்தோஷமாகவே நடைபெறும். இனி உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களையும் எனது அற்புதங்களையும் நீ நம்ப முடியாமல் மகிழ்ச்சியில் திகைக்கப் போகின்றாய். இன்று முதலே அதற்கான நல்ல மாற்றங்களை நீ உணர ஆரம்பிப்பாய். உன்னுடைய கண் முன்னே எல்லாமும் நடக்கப் போகின்றது. நீ அதிசயித்து போகப் போகின்றாய். எனது இந்த வார்த்தைகளில் நீ எத்தனை நம்பிக்கை வைக்கின்றாயோ அத்தனை விரைவாகவும் அத்தனை மேலாகவும் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு,
அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் என் பாதங்களில் வைத்துவிட்டு எதிர்பார்ப்போடு என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது அப்பா என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றும் கண் திறந்து பார்க்க மாட்டீர்களா என்றும் நீ கேட்பது என் செவிகளில் கேட்கின்றது. உன் அப்பாவின் கண்களுக்கு எதுவுமே தப்புவதில்லை. நடப்பவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றேன். சில நேரங்களில் முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தாலே போதும், அவற்றை நான் உடனடியாக நிறைவேற்றி தந்து விடுவேன். ஆனால் சில வேண்டுதல்களுக்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட நீ காத்திருக்கத்தான் வேண்டும். சில வேண்டுதல்கள் நிறைவேற கொஞ்ச காலமும், சில வேண்டுதல்கள் நிறைவேற பல வருடங்களும் ஆவதற்கு சில காரண காரியங்கள் உள்ளன. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நான் கூறுவதை பொறுமையுடனும் அமைதியுடனும் கோபப்படாமல் அமைதியாக கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் உனக்கு பாதகம் ஏற்படாத பட்சத்தில் உடனடியாக அதற்கு நான் பதிலளித்து விடுவேன். ஆனால் நீ என்னிடம் வைக்கும் ஒரு சில கோரிக்கைகள் அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நீ என்னிடம் கேட்பது உனக்கு சாதகமானதாகவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு சாதகமானதாகவும் உனக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு இருப்பதாகவும் நான் ஆராய வேண்டும். நல்லது கெட்டதை ஆராய்வதுடன் நேரத்தில் அதை உனக்கு கொடுக்க வேண்டியது என்பதையும், யாரால் எவ்விதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு அது கிடைத்தால் நிரந்தர சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதையும் யோசித்து செயல்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த கால தாமதம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் கேள். உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய பரிகாரங்களும் ஒரு காலமும் வீண் போவதில்லை. உன்னையே வருத்தி கொண்டு நீ செய்து வரும் இத்தனை யாகங்களும் என்னை சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இத்தனைக்குமான பலன்கள் உனக்கு கட்டாயம் உன் கைகளில் கிடைக்கத்தான் போகிறது. அவற்றின் அனைத்து பலன்களையும் ஒன்று சேர உனக்கு ஒரு நாள் பரிசாக உன் கரங்களில் கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒருபோதும் பதிலில்லாமல் போகாது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும். நல்லது கெட்டது, நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் உன் மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை, அதற்கு தயாராகவும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே. உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் வருவார். அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ, நான் நலமாக இருக்கிறேன், என்னை என் அப்பா சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று கூறு. நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும்போது ததாஸ்து என்று கூறுவதற்காக நான் இருக்கிறேன். அதாவது நீ அப்படி சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நான் இங்கு இருக்கிறேன். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உன்னிடம் நான் வந்து இறக்குவேன். அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உன்னை நாடி உன்னை எதிர்பார்த்து வரும் எந்த நபரிடமும் எதிர்மறையாக பேசிவிடாதே. நான் நன்றாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூற பழகு. நானே கஷ்டப்படுகிறேன், என்னிடம் எதுவுமே இல்லை என்ற அவசொற்களை பேசவே பேசாதே.